ஹைடா. ஆம் ஃபோர்ஸ் மேரேஜ் பூனை பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துலாம். ஜேகே உங்களை அதாவது ரித்தியை லவ் பண்ணி வச்சுட்டு ரியா பற்றி பேசியிருந்துருப்பான். அதுலேருந்தே பார்க்கலாம். ரியா அழகா இருப்பா, ரொம்ப ரொம்ப அழகா இருப்பா. எனக்கு அவளை பிடிக்கும், அவளை மட்டும்தான் பிடிக்கும். அவள் தான் எல்லாமே. அவள் இல்லைன்னா நானே இல்லை. ஏ எதுக்கு அவள் என்னை விட்டு போனா? என்கிட்ட சொன்னா, ப்ராமிஸ் பண்ணா எப்போவுமே அவங்கள விட்டு நான் போகவே மாட்டேன்னு சொன்னான். ஏண்டி என்னை விட்டு போனா அப்படின்னு உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் கண்ணை உருட்டி ஊற்றி அவனை பார்த்துட்டு இருக்க, உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் 2 சின்னையும் பிடிச்சி நீங்கள் கிட்டே ஷேக் பண்ணாத மாதிரி அப்படி பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஃபுல் வெயிட்டும் உங்கள் மேலே போட்டிருக்கான். உங்களால் நகரவே முடியல. நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்க. அவள் உங்கள் லிப்ஸை விட்டுட்டு லிப்ஸு இதில் என்னை மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டே இருப்பா அப்படின்னு உங்கள் லிப்ஸை கம்ஃபிங்கரில் ரப் பண்ணுறான். அவன் கிஸ் பண்ணி லைட்டாக பிளட் கூட வந்திருக்கும். அதெல்லாம் பேக் பண்ணிட்டு உனக்கு ஒன்று தெரியுமா, என்னை மாமான்னு கூப்பிட்ட பர்சன் ரேயா மட்டும்தான். கூப்பிட்டுட்டே இருப்பா வாய்க்கு வாய். ஒரு நாளைக்கு அந்த டைம்ஸ் மாமா 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 கூப்பிட்டுட்டே இருப்பா. கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப அழகா இருப்பா. அவள் கண்ணு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கண்ணை நான் பார்த்துட்டே இருப்பேன். எப்போவுமே ஒரு மாதிரி சிமிட்டிகிட்டே இருப்பா. நான் அவகிட்ட நோட் பண்ணுற ஒன்று, கண்ணு அவ்வளோ அழகாக இருப்பா. ஒரு நாளைக்கு என்ன மாமான்னு சொல்லனா அவளுக்கு தூக்கமே வராது. ஒலிம்பிட்டே இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்க. மாமா இது நல்லா இருக்குல்ல, மாமா இது போல பண்ண, மாமா இது பண்ணாத, மாமா நீங்கள் எழுதியா, சாப்பிட்டு ஒர்க் பண்ணும், ஆஃப்டர்நூன் சாப்பிட்டேன்னு கேட்டு கால் பண்ணுவா. நேற்று சீக்கிரமாக போட்டு சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லுவா. அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபீஸை தேய்ட்டு பிடிச்ச ஏன் ஒரு 2 டேஸாக அவகிட்ட இருந்து எனக்கு காலே வரல. என் மேலே வயிட்டு போட்டுட்ருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. ஏன் 2 நாள் எனக்கு கால் பண்ணலை? எதுக்கு அவள் என்னை விட்டு போனா? அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளை மட்டும்தான் பிடிக்கும். அவள் மட்டும்தான் என் பொண்டாட்டி. எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? விட முடியல. நகர்ந்து போங்கலாம் ப்ளீஸ். நான் அதுக்கடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பாரு, அவள் பூட்டி விட்டு ரிங்க கூட நான் ரிமூவ் பண்ணவே இல்லை. பாரு உங்கள்கிட்ட காட்டுறான். என்னை விடுங்கல்ல. ஏய் அவள் ஏன்டி என் ரிங்கை கழட்டி போட்டா? அது என் அம்மா ரிங்கு. ஏன் அதை கழட்டி போட்டா? ஏன்னா அதுக்கு பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? நான் அவளை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். ஏன் இப்படி பண்ணீங்க? என்னால் மூச்சு விட முடியல. ப்ளீஸ் என்னை விட்டுங்களேன் ப்ளீஸ். பதில் சொல்லுறே. ஏனை விட்டு போனா சொல்லுவா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் நான் உங்களை பார்த்துப்பேன், அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நிறைய சொல்லுவா. அவளுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே. இப்போ நீ இருக்க இடத்துல அவள் தானே இருக்கணும். ஏன் நீ இருக்க? நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? எப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு புரியவே புரியாதா? எனக்கு உங்களுக்கு பிடிக்கல. என்ன த்ரெட்டன் பண்ணுறீங்க. லைக் இருக்கிற ஒரே பர்சன் நீங்கள் மட்டும்தான். அப்படின்னால ஏண்டி என்னை வெறுக்கிற? எதுக்கு உனக்கு பிடிக்கல? சொல்லு, எதுக்கு என்ன உனக்கு பிடிக்கல? உங்க கழுத்தை பிடிக்க கையை தட்டி வர்றீங்க. மூச்சு விட முடியல சொல்றேன். கழுத்தை பிடிச்சி நசுக்கிறீங்க. அகைன் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட வரான். அவன் லிப்ஸ்ல கை வச்சுட்டு இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். பேக்ல புஷ் பண்றீங்க. அவன் கொஞ்சம் நகர்ந்துருப்பான். அகைன் வந்து உங்ககிட்ட லாக் பண்ணி எதுக்குடி இப்படி பண்ற? எதுக்கு எனக்கு பிடிக்கல? எதுக்குடி என்ன உனக்கு பிடிக்கல? பிகாஸ் நீங்க ஒரு பொறுக்கி என்ன த்ரெட்டன் பண்றீங்க. வீடியோ அப்படின்னு சொல்லி முடிக்கல. கிஸ் பண்றான். ஒரு ஷோல்டரை அடிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி எத்திட்டு மேல போயிட்டு இப்படி பண்றீங்க. அவன் கையே உங்க பாடியிலலாம் வருது. ஒரு மாதிரி தட்டி விட்டுட்டே இருக்கீங்க. உங்களை கிஸ் பண்ணிட்டு நீங்க அழுவுறீங்க. அழாது. உங்க மவுத்லாம் க்ளோஸ் பண்றான். நீங்க ஒரு மாதிரி அவனை பார்க்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லாத ப்ளீஸ். உங்க மேல படுக்கிறான். ரியா லவ் யூ டே ப்ளீஸ். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லாத. அவன் ஷோல்டரில் கை வச்சு புஷ் பண்ண அவனை ஒரு இன்ச்சு கூட உங்களால் நகர்த்த முடியல. ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. முடியல. மூச்சு வாங்குது. உங்கள் மேலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு தெரியுது இது ரியா இல்லை அப்படின்னு. பட்
அவன் இது ரியாதா ரியாதா அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்டுக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணி உங்களை அவன் ரியாவா பாக்குறான். நீங்க ரித்தியா தெரியுறீங்க. அவனால ஏத்துக்கவே முடியல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவன் ரியாவை லவ் பண்றான், ரொம்ப லவ் பண்றான். பட் ரியாக்கு இன்னொருத்தங்க கூட கல்யாணம் ஆயிடுச்சு. அவனால அதை நினைக்க முடியல. இவ்வளவு பெரிய வீட்டுல அவன் தனியா இருக்கான். ஓகே, ரியாவுக்கும் நம்மளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஹாப்பியா ஒரு ட்ரீமே இருந்திருக்கும். பட் அதெல்லாம் இல்லை. அது அவனால ஏத்துக்கவே முடியல. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அவன் குடிச்சிட்டு வர்றது, உங்களை இந்த மாதிரி பண்றது. நீங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்தா டயர்ட் ஆயிடுச்சு. அவனை விட்டு உங்களால நக்கறவே முடியல. அவன் கிட்டத்தட்ட உங்களை அழுத்து பிடிச்சிட்டு மேலே ஏறி படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி வெயிட்டா ஏதோ பாறாங்கல்ல இருக்க மாதிரி இருக்கு உங்க மேல. உங்களால நக்கறவே முடியல. அப்படியே படுத்து நீங்களும் தூங்க ஆரம்பிக்கிறீங்க. 2 பேரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. சேம் இதே டைம் வயன் ரூமுக்குள்ள அந்த மேட்ரஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அமைதியா ஒரு ஓரத்துல நின்றுருக்கீங்க. அவங்க எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த டைம் ஆன்டி உள்ள வர ஆன்டியை பார்த்த உடனே ஓகே உங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. பிகாஸ் அவ்வளோ ஜென்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க பிள்ள. அதை அரேஞ்ச் பண்ணிட்டு நின்றுருக்காங்க. ஆன்டி பார்க்கும்போது தைரியமா இருக்கு. ஆன்டி கிட்ட வர என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது மாமா சொன்னாங்கல்ல பெட்டு இங்க இருக்கு. எதுக்கு அங்க? என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க அவங்களே பார்க்க இங்க தான் பெட் இருக்குல்ல, அந்த ரூமே எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு தேவையான கார்ட்போர்ட்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கான். குட்டி குட்டியா, அதுவும் அழகழகா இருக்கு. உங்களுக்கு தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் படிக்கிறதுக்கு உங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு குட்டி குட்டியா போட்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஆன்டி அதெல்லாம் பார்த்துட்டு என்னது அது மம்மா இல்லை எனக்கு புரியல. நீங்கள் 2 பேரும் புதுசு முட்டாண்டி தானே ஆன்டி கேட்குறீங்க? எனக்கு தெரியல, நீ சொல்லு. நீங்கள் அவங்களே பார்க்க உனக்கு தனி ரூமு அவனுக்கு தனி ரூமா? என்ன நடக்குதுங்க? அங்கே தனி பெட்டு இங்கே தனி பெட்டு. ஆண்டி உன்கிட்ட பேசினா வேலைக்கு கதா. நான் தேங்கிட்டே பேசிக்கிறேன். ஃபோன் எடுத்துகிட்டு வெளில போகிறாங்க. ஓ இப்படி ஒன்று இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிட்டு ஆண்டி 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 ஒரு நிமிஷம் கேட்காம கால் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க. இங்கே ஒரு கலவரம் நடந்துட்டுருக்கு. எங்கள் ரூமில் ரியா நல்லா படுத்துட்ருக்கா. உடம்பெல்லாம் அவ்வளோ பெயின், ஒரு மாதிரி வலிக்குது. அழுதுகிட்டே படுத்துட்ருக்கா. சிக்கி மாமாவை மறக்கணும், அவ்வளோதான். நம்ம லைஃப்பில் அவருக்கான அந்த பேஸ் இருக்கவே கூடாது அப்படின்னு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கிளந்து உட்காருங்க. இவ்வளோ நேரம் வயன் உங்கள் ரூமில் தான் இருந்திருப்பா. கிட்ட நிறைய பேசியிருந்திருப்பா, நிறைய டைம் அழுதுருப்பா. என்னால தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருப்பா. அது எல்லாமே ஓடுது. நீயா அமைதியாக உட்காந்துட்டு இருக்க. பால்கனில இருந்து சவுண்டு. பால்கனிலையா? என்ன சவுண்டு அப்படின்னு லிசன் பண்ண டோரை யாரும் நோட் பண்ணுறாங்க. யாரு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு எழுது வந்து டோரை ஓபன் பண்ணா 2 பொண்ணுங்க. யாருன்னே தெரியல. அவங்கள பார்த்துட்டே இருக்க. ஹே யார் நீ? அவங்க உங்களை கேட்குறாங்க. உங்களுக்கே புரியல யார் இவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்துட்டு இருக்க. ஹே இதுதான், இதுக்கு தான் நம்மள கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான், நம்மள கூப்பிடவும் மாட்டேன்றான். ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுட்டு சொல்ல நீங்க புரியாத மாதிரி அவங்கள பார்த்துட்டு இருக்க. உங்க ஷோல்டர்ல கை போட்டு எங்கன்னு கூட்டு வந்தா உன்ன? என்ன என்ன பேசுறீங்க நீங்க? ஹே நீ ரொம்ப அழகா இருக்க, அதான் ஜமீன் விட மாட்டேன்றான் அப்படின்னு ஒரு ஷோல்டர்ல அவளும் வந்து கை போட்டு எந்த வெப்சைட்ல இருந்து கூட்டு வந்தா? வெப்சைட்டா? யார் நீங்க? என்னடி மெமரி லாஸ் பேசுற மாதிரி பேசுறா. 2 பேரும் சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்றீங்க? கையை எடுங்க. அவங்க கையை எடுத்து விட்டுட்டு யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? மேடம் புதுசுன்னு நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியுது. எத்தனை நாளா இந்த ரூம்ல இருக்க? எத்தனை நாளாவா? எதுக்கு? நாங்க யாருன்னு சொல்லணும்ல, அதுக்கு சொல்லு. 2 days. 2 days-ஆ? எனக்கு தெரிஞ்ச மேடம் புதுசுன்னு நினைக்கிறேன். 2 days-ஆ? உங்களை உங்க ஃபேஸ் கூட சேர்த்து வச்சு பிக் எடுக்கிறாங்க. ஃபோட்டோலாம் எதுக்கு எடுக்கிறீங்க? யார் நீங்க முதல்ல? ஏன் எதுக்கு? ஏன் இப்படி பண்ற? நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நீ எதுக்கு இங்க வந்திருக்கியோ அதுக்கு தான் நாங்களும் வந்திருக்கோம். இப்போ புரிஞ்சுதா? நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன் எனக்கு புரியல. உங்களுக்கு ஜிம்முக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நீங்க இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவ எதுக்கு சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவளை பார்க்க பச்சை புள்ள போலடி, எங்க இருந்து உன்னை தூக்கிட்டு வந்தான்? என்ன பேசுறீங்க? அப்படி நீங்க அவங்கள பார்த்து சொல்ல கால் வந்துருச்சு ஜிம்மிட்டு இருந்து அப்படின்னு ஒருத்தி அட்டன் பண்ணி பேசுறா. உங்களை ஒருத்தி ஓ
போறமா லவ்டின் பூரா. அவங்க என்னடி பண்ற? நீ கால் பண்ண எடுக்கல. இப்பவுமே நாங்க இப்படிதானே வருவோம். அதான் வந்துட்டு உன்னை தேடி. ஐ மிஸ் யூ ஜம்மன். ஏய் ஸ்டே ரூம்ல இருந்து வெளில போங்க. என்னடா டெய்லி வரும்போது போக்காதான்னு சொல்லி எங்க 2 பேரையும் ஸ்டாப் பண்ணுவேன். நாங்க வந்திருக்கோம். இப்ப போ சொல்றேன். ஓ காட், நீங்க பாரு ஒர்க்ல இருக்க. எனக்கு ஒர்க்கா? எனக்கு புரியுது. சரி நீ முடிச்சிட்டு வா. கருத்து கிளம்பு. நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும். நீ உன்னை தேடி ஆபீஸ் போன காலையில நீ ஆபீஸ் லேட்டா வந்த போல. சொல்றத கேளுங்க, கருத்து கிளம்புங்க. ஏண்டா அவங்க அம்மாக்கு பயப்படுறியா? ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நாங்க அவங்க ரூம்லயே மறைஞ்சிருப்போம். எப்பவுமே அப்படித்தானே இருப்போம். சோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, சீக்கிரம் வா. அடிங்க கருத்து கிளம்ப போறீங்களா இல்லையா? எதுக்கு கோவப்படுற? இன்னொரு சொல்லும் ஒரு ரூம்ல இருக்குன்னு சொல்லிட்டுதான் பிக்கே எடுத்தோம். சும்மா சொல்லக்கூடாதுடா. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அவகிட்ட ஏதாவது உளறி வச்சிங்களா? ஏண்டா? ஆமா, அந்த பொண்ணு இருக்கிறதுனால தான் நீ எங்க கிட்ட தேடி வரலையா? ஸ்பீக்கர்ல போட்டிருக்கியா? இல்ல அவ பேசிட்டு இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு திரும்பி உங்களை பார்த்தா அவ உங்களை போட்டோ எடுத்துட்டு இருக்கா. எதுக்கு போட்டோ எடுக்கிறீங்க? என்ன பண்றீங்க? யார் நீங்க? அப்படிலாம் கேட்டுட்டு இருக்க. வெயிட் ரொம்ப அழகா இருக்கியா அதனாலதான் அப்படின்னு அந்த போட்டோ வச்சு ஏதோ பண்றா. நெல் இருக்க இல்லையா? ஏதாவது சொல்லிட்டீங்களா? இன்னும் போட்டோ என்னடி பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளா, தெரிஞ்சு நீ அவ இருக்கிறதுனால தான் எங்களை தேடி வரலன்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட்ல இருந்து தூக்கிட்டு வந்த. வெப்சைட் அவகிட்ட சொல்லி வைக்காதீங்க, அவளுக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன ஜமான் என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் வீட்டுக்கு வரேன். கிளம்புக்க. வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டான். அவ்வளவு திரும்பி உங்களை பார்த்து அப்படி என்னடி உங்ககிட்ட இருக்கு? எப்படி பதறான் உங்ககிட்ட வந்தாலே? ஆமா, எத்தனை நாளைக்கு உன்னை கூட்டு வந்திருக்கான்? என்ன பேசுறீங்க அப்படின்னு நீங்க பேசிட்டு அதெல்லாம் உங்கள்கிட்ட பாருங்க வந்து நான் கண்டிப்பா உங்க 2 பேரையும் கொண்டுடுவேன் அப்படின்னு கார் கிட்ட போயிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறான். இங்க 2 பொண்ணும் உங்ககிட்ட இன்னமும் இருக்கு. கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்றான், எதுவும் கேட்க கூடாது, ஸ்பீக்கர்ல போட்டிருக்கான்லாம் கேக்குறான். நீ என்ன ஸ்பெஷலா அவனுக்கு அப்படின்னு அவங்கள டெஸ்ட் பண்றாங்க. மேல கை வைக்கிறாங்க, உங்க ட்ரெஸ் டெஸ்ட் பண்றாங்க. புதுசா நீங்க பேசுறதே சரியில்லை. ரூமுக்குள்ள வந்து என்ன பண்றீங்க நீங்க? யார் நீங்க? வெளில போங்க. வெளில போ சொல்ற. என்ன அந்த வீட்டுக்கு நீ தான் ஓனரா? வெளில போ அப்படின்னு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க. டெக் சவுண்டு 1 by 1 வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. என்னடி அதா தெரியல பாக்குறேன் அப்படின்னு ஓபன் பண்ணி பாக்க அவங்க போட்டோவை வெப்சைட்ல போட்டுருப்பாங்க போல. உங்களுக்கு அமௌண்ட் போட்டு 1 by 1 டெக்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. அடியோ எங்க பாரு அப்படின்னு அவகிட்ட காட்டு. என்னடி இவளுக்கு அமௌண்ட் எல்லாம் தாறுமாறா எகிறது இப்படி சொல்லிட்டு 2 பேரும் உங்களை பாக்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொல்றாங்க? ஒரு நிமிஷம் இங்க பாரு. நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு புரியலையா? நானே சொல்றேன். இது உன் போட்டோவா? போட்டோ எதுல போஸ்ட் பண்ணிருக்கீங்க? இங்க கொடுங்க. அந்த போனை மேல எடுத்துக்கிட்டாங்க. என்ன பண்றீங்க நீங்க? பாரு, நீ தான் வேணுமா இவ்வளோ பசங்களுக்கும் உனக்கு அமௌண்ட் பாத்தியா? ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கீங்க. தாரு மரம் ஏக்குறது அதான் கேக்குறேன். நீ எந்த வெப்சைட்ல இருந்து வந்தானே இப்போ கொஞ்சம் உங்களுக்கு புரியுது. யார் நீங்கெல்லாம்? இப்படி நீங்க அவங்க கிட்ட கேட்டுட்டே இருக்க. ஜமான்ட்ட இருந்து அந்த பொண்ணுக்கு கால் வருது. அவளும் அட்டன் பண்ணி காதுல வச்சு சொல்லு ஜவான், அவ போட்டோ எதுக்கிட்டே போஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. பாத்தியா இவ்வளவு அமௌண்ட் எங்க இருந்து தூக்கிட்டு வந்தா? எந்த வெப்சைட்? அசிங்கமா கேட்போம். பேசாதா முன்னாடி பாருங்க 2 பேரும் வெளியே வாங்க. என்ன ஜமான் இதுக்கு எப்படி பண்ற? உனக்கு தெரியுமா? இதுல இருக்க ஹையஸ்ட் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கல்ல பிசினஸ் மேன், அவளுக்கு தான் கொடுக்க போதும். கூப்பிடாத அவ எங்கதான் போயிட்டானா? நெக்ஸ்ட் நாங்க உங்க கூட இருக்கலாம்ல, அதான் அப்படின்னு 2 பேரும் உங்க ஷோல்டர்ல கை போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஜமான் கார்ல பயங்கர ஃபீடா வந்துட்டு இருக்கான். இந்த டைம் வீயுமே ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வரான். பிகாஸ் அவங்க அம்மா போன் பண்ணி கத்தி இருப்பாங்க. ஸோ அதனால வீட்டுக்கு வர முன்னாடி ஜமான் கார் வருது. ஸ்டாப் பண்ணிட்டு வண்டி எடுத்து வீட்டுக்குள்ள விட்டுட்டு வந்து பார்க்க அவன் வீட்டுக்குள்ள கூட வண்டியை விடாம கேட்டுக்கு வெளியே நிறுத்திட்டு இறங்கி குடுக்குடுன்னு ஓடி வரான். ஜமான் பார்க்கும்போது ஆபீஸ்ல தானே இருந்தா, எதுக்கு இவ்வளவு வேகமா வீட்டுக்கு வர அப்படி சொல்லிட்டு இருக்க. ஜமான் காதுலயே வாங்காம குடுக்குடுன்னு வீட்டுக்குள்ள வரான். அவன் திருந்தவே மாட்டான். குடிக்காம வந்தானே அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி வீயுமே வர வீட்டு என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு ஜமான் வெளியே வந்து பேக்ல ஓடுறான். என்னடா பண்ற? பத்தாதடா வீட்டுக்குள்ள போ. வருவுக்கிட்ட முட்டா என்ன பண்றான்னு கூட தெரிய மாட்டேங்குதான் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வர அவன் பால்கனிக்குள்ள ஏறி வரான். எப்பவுமே அவன் இப்படிதான் வருவான்.
அது வீக்கு தெரியும். சம்டைம்ஸ் அப்பா இருக்கும்போது என்ட்ரன்ஸ்லயே வர மாட்டான், ஏகப்பட்ட கொஸ்டின் பண்ணுவாங்க, அவன் அப்படி வரவே மாட்டான். சம்டைம்ஸ் நிறைய கேர்ள்ஸ் கூட்டு வருவான் ரூமுக்கு, வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே தெரியாம அந்த பக்கம் தான் அனுப்பி விடுவான். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு வேற புக்குமா இருக்காங்க இல்லையா, ஸோ ஏதாவது கொஸ்டின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு வி சைலண்டா விட்டுட்டான். நம்ம தான் சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனோட ரூமுக்கு போக பால்கனில ஏறி குதிச்சு ரூமுக்கு வரான். நீங்க ஆழ்ந்துட்டு இருக்கீங்க, அவங்க சவுண்டு மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு பாரு, நம்ம உடம்புல கூட இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லைல்ல, உனக்கு ஸ்பெஷல் தான் இல்ல அப்படிங்கிற மாதிரி உங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ஒரு மாதிரி வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஜிம்மன் வந்து 2 பேரையும் புடிச்சு தள்ளி விட்டுட்டான். பயத்துல உங்களுக்கு மூச்சு வாங்கிக்கிட்டே ஜிம்மனையும் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணுங்களையும் பார்த்துட்டு இருக்கீங்க. 2 கையும் பிடிச்சி உங்க ஃப்ரெண்ட்ல உங்க ட்ரெஸ் பிடிச்சிட்டு என்ன நடக்குது மாமா, மாறிவங்களாம் என்ன பண்ணீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நீங்க ஜிம்மனை பார்க்க ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, உங்களை அப்படி பார்க்க டி ஜிம்மன் இதுக்குதான் தள்ளி விட்டேன் இடிச்சுக்குச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜிம்மன்ட்ட வராங்க. நீங்க ஒரு மாதிரி தேம்பிக்கிட்டே நிறைய அழுப்பத்தோட மூச்சு வாங்கிக்கிட்டே நீங்க ஜிம்மனை பார்த்துட்டு இருக்கீங்க. வயத்துல உங்களுக்கு வேர்த்து போயிருக்கு. அவன் பொண்ணுங்க கழுத்து பிடிச்ச எப்பவுமே பால்கனியில கொண்டு வந்து விடுவான், அதே போல இழுத்துட்டு வந்து பால்கனியில விட்டு 5 நிமிஷத்துல 2 பேரும் வெளியே போலாம், நாங்க நடக்கிறது வேற. இழுத்துட்டு வந்து ஜிம்மனை விட அவன் ஷோல்டர்ல கை போட்டி ஒருத்தி, ஏன் தான் அவனுக்கு மட்டும் இவ்வளவு கோவம் வருது, நீ மட்டும் இவ்வளவு ஹாட்டா இருக்க அப்படின்னு ஜிம்மன் செஸ்ட்ல கை வச்சு ரப் பண்ணிட்டு மேல கொண்டு வந்து லிப்ஸ்ல ப்ளே பண்றான். பாரு எங்கது போயிடுங்க, இல்லைன்னா நடக்கிறது வேற. ஏன் சார் கால் பண்ணா எடுக்கல, கால் பண்ணோம் ஏதாவது அக்ரிமெண்ட்ல ஏதாவது சைன் வாங்கியிருக்கே என்ன? ஆமால அப்படிலாம் எதுவும் கிடையாது தான், கூட இருந்து பழகிடுச்சே அப்படிங்கிற மாதிரி க்ளோஸா வரான். இவனை கிஸ் பண்ண ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இவ இருக்கிறதுனால தானே நீ வரல, இங்க பாரு மொபைல் ஆன் பண்ணி காட்டி இன்னும் 1/2 hourல இந்த பொண்ணு கூட்டு போக ஆள் வந்துருவாங்க. என்னடி பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு மொபைல்ல வாங்க வர, அப்போ பொண்ணு அனுப்பிவிடு. இவ்வளவு நாளைக்கு கூட்டு வந்து வச்சிருக்க, 1 week-ஆ? எனக்கு சொன்னா புரியாதுங்கிறது, நீ கிளம்பு. அது எப்படி புரியாதா, டெய்லி நாங்க 2 பேரும் தான் வருவோம், 2 days எங்களை கூப்பிடவே இல்லை, எதுக்கு? ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் திரும்பி உங்களை தான் பாக்குறான், ஏன் தெரியல அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு. அவங்க இருக்க நிறைய பேசிட்டே போறாங்க, அவங்க போட்டோ போட்டதுனால நிறைய டிக்ஸ் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு. திரும்பி உங்களை பார்த்துட்டே இருக்கான் அடிக்கடிக்கு. நீங்க பயத்தோட நின்று பார்த்துட்டு இருக்கேன், உள்ள வச்சு உங்களை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் வெளில போறான். நீங்க ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி கீழவே உங்க பீஸை ஃபோல்ட் பண்ணிட்டு நடந்ததெல்லாம் திங்க் பண்ணிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. உங்க கையெல்லாம் ஷேக் ஆகுது. என்னது, யார் இவங்க தான், என்ன பண்ணாங்க இவங்க அப்படின்னு உங்க ட்ரெஸ் எல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பயம் வருது. இது போலலாம் நீங்க ஃபேஸ் பண்ணதே கிடையாது. பயத்துல நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. அவங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஓடுது, இந்த வெப்சைட்ல இருந்து வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்கள்ட்ட கேட்டு இருந்திருப்பாங்க. ஃபோட்டோ எடுத்தது இதுலயும் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அமௌண்ட் வந்துருக்கும் சம்திங், உங்களுக்கு கொஞ்சம் புரியுது உங்களுக்கு. நீங்க அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு அமைதியா இருக்க. நெக்ஸ்ட் ஜிம்மன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு, அதாவது பால்கனி டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். நீங்கள் பார்த்துட்டோமா அந்த பொண்ணுங்க தான் உள்ளே வராங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க வருது ஜிம்மன். நீங்கள் அவங்ககிட்ட பேசவே இல்லை, ஒரு மாதிரி ஆழ்ந்துட்டே இருக்கீங்க. அவனை பார்த்துட்டு அவன் அவங்கக்கிட்ட பேசவே இல்லை, சைலண்டாக வந்து வீட்டில் ஒரு கார்னரில் உட்காந்துக்கிட்டான், தலையில் கை வச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டே இருக்கான். என்ன இதெல்லாம், யார் அவங்க, என்கிட்ட என்னென்னமோ பேசுகிறாங்க, இது வெப்சைட், உனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான், எத்தனை நாள் இருப்ப, நிறைய கேட்டாங்க, என்ன இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் ஆழ்ந்துட்டு இருக்க. ஜிம்மன் நீங்கள் சொல்ல கண்ணு மூடுறான், காது க்ளோஸ் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி ஆழ்ந்துட்டே திரும்பி ஆழ்ந்துட்டே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கிறீங்க. அவன் அமைதியாக குனிஞ்சிட்டே உட்காந்துருக்கான். உங்களை அவனால் ஃபேஸ் பண்ணவே முடியல, அமைதியாக உட்காந்துட்டே இருக்கான். நீங்கள் ஆழ்ந்துட்டே இருக்க. ஜிம்மன் கிடக்குறேன்னு உன் பாக்கெட்லேருந்து மொபைல் எடுத்து வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க உங்கள் ஃபோட்டோஸை உங்கள் ட்ரெஸ்ஸு பிடிச்சி இழுத்த மாதிரி கிட்டத்தட்ட அது பிக்கு. அந்த ஃபோட்டோவில் ஜிம்மன் கொடுத்த பைட் மார்க்குன்னு தெரியுதா, ஒரு மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட்ல கொஞ்சமா உங்கள் ட்ரெஸ்லாம் கீழே இறங்கி இருக்கு, உங்கள் ஷோல்டர்லாம் தெரியுது. அந்த மாதிரி ஒரு பிக்கு. அதுக்கு ரேட்டிங் அவ்வளோ வருது. ஒருத்தெல்லாம் உங்களுக்கு ரேட்டிங் போட்டு அதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேடாக கமெண்ட் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டான். கடுப்பா இருக்கு, தலையை பிடிச்சிக்கிட்டான்.
டென்ஷனாக இருக்கு. டக்குன்னு எழுந்து மொபைல் எடுத்து கால் பண்ணுறான். அந்த ஃபோட்டோ ரிமூவ் பண்ண சொல்லி போஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி போஸ்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அதை ரிமூவ் பண்ண முடியாது. உங்களை யாரும் போட சொன்னது? என்ன மாதிரி ஒரு வெப்சைட் தெரியும்ல, ப்ராசஸ் அவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. டென்ஷனாக இருக்குது அவனுக்கு. அவ்வளோதான், அந்த வெப்சைட்ல ஒரு வாட்டி போட்டு ஃபோர்ஸ் பண்ணா அவ்வளோதான், ரிமூவ் பண்ணவே முடியாது. அதில் டென்ஷனாக அந்த ரூமுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான். இப்போ மார்னிங் ஜிக்கி எழுந்துக்கிறான். அவங்க மேலேருந்து எழுந்துக்கிறான். அவங்க செஸ்ல ஃபேஸ் வச்சு படுத்துருக்கான். அவனுக்கு தெரியுதா, அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்படி பார்த்த உடனே டக்குன்னு பிச்சுட்டு எடுத்து உங்க மேலே போட்டு டக்குன்னு எழுந்துக்கிட்டான். அவன் அவங்க மேலேருந்து எழுந்த உடனே ஏதோ ஒரு ரிலீஃபாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா. பூரண்டு கூட உங்களால் படுத்து வந்துருக்க முடியாதா, சரியா ப்ரீத் பண்ண கூட முடிச்சிருக்காதா. அவன் மேலேருந்து எழுந்த உடனே என்னமோ ரிலீஃபாக இருக்க மாதிரி அப்படி ஃபீல் ஆகுதா. நீங்கள் படுத்து இருந்திருப்பீங்க, இது உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. கட்டு கட்டுன்னு எழுந்து ஒரு மாதிரி பயத்தோட சிக்கியை பார்க்க அவன் அவங்கள பார்க்கவும் உங்ககிட்ட பேசுவோம் ரெஸ்ட் ரூம் போயிட்டான். நீங்கள் அமைதியாக ஒரு கார்னரில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டான், வெளில வரான். அவ்வளோ கோவம் வருது. பார்த்துட்டே இருக்கீங்க. இதெல்லாம் பண்ணியிருப்பான் இல்லையா, அதுதான் அடிக்கடிக்கு உங்களை கிஸ் பண்ணுறான். அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு உங்க லிப்ஸில் கை வச்சுட்டு லெந்தா உட்காந்துருக்க. கொஞ்ச நேரம் அவன் அங்கிருந்து கிளம்பிட்டான். அந்த கார் சவுண்டை கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களால நிம்மதியாவே இருக்க முடியுது. நீங்க சைலண்டா பெட்ல உட்காந்துக்கிட்டீங்க. ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. உங்க நீஸை ஃபுல் பண்ணிட்டு சிக்கி உங்க மேலெல்லாம் கை வச்சிருப்பான். பிக்கலி உங்க செஸ்ட் அங்கெல்லாம் நீங்களே கை வைக்கிறீங்க, வலிக்குது. இதெல்லாம் என்னமோ உங்களுக்கு புதுசா இருக்கு. உங்ககிட்ட யாரும் இது போலெல்லாம் பண்ணதே கிடையாது. மாதிரி பயத்தோட உட்காந்துட்டு இருக்கீங்க. அவனை பார்த்தாலே அந்த பயம். தைரியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் முடியல. இந்த டைம் ஒயன் உள்ள வரா. அக்கா அக்கா நீ வந்துட்டியா அப்படின்னு அவளை போய் ஹக் பண்ண. ஏன்டி அழுதுட்டு இருக்க டெய்லி? எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் என்ன கூட்டு போயிடுக்கா. ரித்தி இப்படி ஆளாதா, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் மட்டும்தான் நல்லா இருக்கும் போல. இந்த கல்யாணம் நடந்துலேருந்து ஒரு மாதிரி நிம்மதியா. ரித்தி உங்களே பார்க்குறா. என்னால் நீங்கள் 2 பேரும் கஷ்டப்படுறீங்கல்ல, அது இல்லைக்கா, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இங்கே பாரு ரித்தி, எப்படி சொல்லி உன்னை நான் சமாதானப்படுத்தணும்னு தெரியல. இன்னும் நீ சின்ன பொண்ணு இல்லை, அதை சொல்லல டெய்லி உன்னை பார்த்துக்கிறேன்னு. அதை ஃபஸ்ட்டு அப்படின்னு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இந்த ஊருக்குள்ளேயே ஸ்கூல் பார்த்துருக்கேன். இன்னும் உனக்கு 6 மந்த் பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கிளியர் பண்ணிவிட்டு எக்ஸாம் பண்ணிட்டுன்னு வச்சுக்கேன், நெக்ஸ்ட் காலேஜ் போகலாம். அக்கா என்ன பேசிட்டு இருக்கக்கா? என்னாச்சு ரித்தி, என்ன பேசிட்டு இருக்கண்ணா? இல்லை புரியல. இல்லைக்கா, நான் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் இந்த டைம். நான் ஸ்கூலுக்கு பாருத்தே, அது ரியாக்கிட்ட சொன்னேன் காலேஜ் போகலான்னு. உங்ககிட்டயும் சொல்ல ஸ்கூலுக்கு போகணும். பாருத்தி, அம்மா என்ன சொல்லியிருக்கு, என்னதான் நம்மளுக்குள்ள கவலை இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும். எங்க பாரு, இந்த ஸ்கூலு தான். இன்னைக்கே கிளம்ப. இன்னைக்கே வா. இன்னைக்கே தான். மாமா கிட்ட சொல்லிட்டியா? எதுக்கா? மாமா தானே ஒன்று சேர்த்து விடும். அக்கா அப்பா கிட்ட நம்மளால போக முடியாது ரித்தி, சொல்றத புரிஞ்சுக்கோ. எல்லாம் அம்மாக்காக தான். கொஞ்ச நாள் மட்டும்தான். நான் எக்ஸாம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். நான் உங்க 2 பேரையும் பார்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நான் ஒர்க் போகிற வரைக்கும், அது வரைக்கும் டைம் கொடுங்க ப்ளீஸ். இது மட்டும் நான் சொல்றது கேளு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போ. அக்கா ஜேகே மாமாக்கு கால் பண்ணி அவரை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணிக்கோ. நான் எப்படிக்கா அவருக்கு கால் பண்ணுவேன்? நீ கால் பண்ணாம என்ன ரீதி பேசுற? மாமா உன் புருஷன் மறந்துட்டியா? அவர் எனக்கு பிடிக்கலக்கா. ப்ளீஸ் அப்படி சொல்லாத. எனக்கு எப்படி புரிய வைப்பேன்னு தெரியல. மாமா என்ன பிளாக்மெயில் பண்ணதுக்கா. ரித்தி பாரு, மாமா உன் புருஷன் இல்லக்கா. அவருக்கு என் கூட பிசிக்கலா இருக்கணும். தப்பா பாக்குறாரு, தப்பா கை வைக்கிறாரு. இப்போதானே ரித்தி சொன்னேன், ஒரு புருஷன் டி, தப்பெல்லாம் கிடையாது. உனக்கு புரியுதா? ஐயோ நான் உனக்கு எப்படி சொல்லுவேன் ரித்தி, அவர் உன் புருஷன். அப்படி இருக்கும்போது அது எப்படி தப்பாகும்? ஆனா எனக்கு பிடிக்கலையே அவரை. அமைதியாயிட்டீங்க. எனக்கு அவர் வேண்டாங்க, எனக்கு அவர் பிடிக்கலக்கா. ரியாவை லவ் பண்ற சொல்லிட்டு என்கிட்ட எல்லாத்தையும் பண்றாருக்கா. நீங்க அமைதியாயிட்டீங்க ப்ளீஸ், எனக்கு வேணாங்க்கா. ரியாவை லவ் பண்றேன்னு உங்ககிட்ட சொல்றாரா? ஆமா. நீங்க அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க. எனக்கு வேணாங்க்கா, எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னால அவ வீட்டில் கை வச்சு ரப்ப நீ விட்டுட்டே நான் மாமா கிட்ட பேசுறேன். மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.
உன்னை நான் கூப்பிட்டு போயிடுறேன். அக்காவுக்கு ஒன் டே டைம் கொடுக்குறியா? வேணாம், நீ மாமா கூட இருக்க வேணாம். எனக்கு ஒன் டே மட்டும் டைம் கொடு. நான் உன்னை கூப்பிட்டு போயிடுறேன். உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு. ஒரு ஸ்மைலோட அவளை பார்க்க. அப்புறம் ரித்தி மாமா கூட ஃபிசிக்கலா? இல்லைக்கா, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, சரி ஒன்றும் இல்லை. நான் கூப்பிட்டு போயிடுறேன். இன்னைக்கு மட்டும் மாமாவுக்கு கால் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு போ. நான் போயிட்டு கால் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நான் மாமா கிட்ட பேசிட்டு அம்மா என்ன ஆன்சர் பண்ணுதோ அதுபடி நான் கூப்பிட்டு போயிடுறேன். உனக்கு ஓகே தானே? அக்கா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டா உங்களுக்கு இதை விட என்ன வேணும்? ஓகே அப்படிங்கிற மாதிரி வேகமாக தலையாட்டுங்க. உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு சரி மாமா எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நான் கிளம்புறேன். அல்லாத ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டா. நெக்ஸ்ட்டு நீங்கள் வெளில வரீங்க. காலில் உட்காந்துட்ருக்கான். என்ன சொன்னான்? ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் சொன்ன ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னான். ஒயன் அவன் மட்டும் தனியாக போகக்கூடாது, கார்டன் யாராவது போகணும். சொன்னேன். ஜேகே மாமாவுக்கு கால் பண்ண சொன்னேன். சரி அப்படி சொல்லிட்டு வி வண்டியில் ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்களும் பின்னாடி ஏறி உட்காரிங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவனும் உட்காந்துக்கல, கார் எடுக்கிறான். நெக்ஸ்ட்டு லேடிஸ் காலேஜ் அவங்ககிட்ட பேசிட்டே போகிறீங்க. பட் உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் அது இருக்க தான் செய்த. அவன் உங்ககிட்ட பேசி நல்லா ஸ்மூத்தாக மூவ் பண்ணணும்னு நினைக்கிறான். என்ன பேசினாலும் ஒரு வேர்டில் ஆன்சர் பண்ணிட்டு சைலண்ட் ஆகிடுறீங்க. நீங்கள் இப்படி தானும் அப்படிங்கிற மாதிரி அவனே திங்க் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட்டு இங்கே ரியா அவளுக்கு ஒரு காலேஜ் சொல்லியிருப்பான். அதை காலேஜுக்கு முன்னாடி நின்று எனக்கு கால் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிருக்கா. நைட்டு அழுது நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க. பச்சமன் தூங்கவே இல்லை. மார்னிங் நீங்கள் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருப்பான். எங்கே போனான்னு தெரியல. ரெடி ஆகிட்டு நீங்கள் சொன்ன காலேஜ் முன்னாடி நின்றுக்கா. மொபைலில் ஜம்மன் நம்பர் எடுத்து வச்சுட்டு கால் பண்ணலாமா வேண்டாமா அப்படி இருக்கு. அவள் மைண்டில் ஒயன் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அப்பா கூட்டு வர முடியாது, வீட்டுக்கு போகணுன்னா கண்டிப்பாக நம்மளால அம்மாவுக்கு ப்ராப்ளம் போக்க முடியாது அப்படி திங்க் பண்ணிட்டு வேறு வழியே இல்லை, ஜம்மனுக்கு கால் பண்ணி தான் ஆகணும். காதில் வைக்கிறீங்க மொபைலில். அவன் ஃபஸ்ட்டு புது நம்பர்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுடுறான். ஒரு 2 வாட்டி போட்டு ஃபைனல் எடுக்கலைன்னா விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ண அப்போஸ்லேருந்து ஜமன் அட்டன் பண்ணிட்டான். கட் பண்ணும்போது தெரியாதா யாரு? மாமா. அமைதியாயிட்டான். உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? நான் காலேஜுக்கு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு 2 hours வர முடியுமா அப்படி சொல்ல ஒர்க் இருக்கு என்னால் வர முடியாது கட் பண்ணிட்டான். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் அவனுக்கு கால் பண்ணவே இல்லை. அவன் மேலே உங்களுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிட்டே போதும். நைட்டு பண்ணது ஃபர்ஸ்ட் டே உங்களை டெஸ்ட் பண்ணது 2 பொண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து ஜிமன் பேர்ட் பர்சன் ரிஜிஸ்டர் ஆகிட்டான். வேறு வழியே இல்லாமல் நீங்கள் இப்போ கால் பண்ணியிருப்பீங்க, வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அவ்வளோதான். நீங்கள் ரிட்டர்ன் அவனுக்கு கால் பண்ணவே இல்லை. அமைதியா அங்கிருந்து வந்து பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் வாய ஜாயின் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு சிக்னேச்சர் போட்டு உங்களை ஜாயின் பண்ணியிருக்கான். தேங்க்ஸ் மாமா. இதுக்கெல்லாம் தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட்டு எனக்கு தூரம் வச்சு நீ பார்க்கறதுனால தான் இந்த தேங்க்ஸு, இந்த சாரி உனக்கு கேட்கட்டுமா சொல்லட்டுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோட நீ என்கிட்ட பேசுகிற. ஃபர்ஸ்ட்டு நீ என்னை புருஷனா நானே இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கவே மாட்டேன். நீங்கள் ஒரு மாதிரி அவனையே பார்க்க சரி போலாமா? முன்னாடி போகிறா, நீங்கள் பின்னாடி வரீங்க. வியை பார்த்துட்டு மாமாவும் ஜமன் மாமா மாதிரி ஜென்டில்மேனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு வியை பார்த்துட்டே வரீங்க. இன்னுமே உங்களுக்கு ஜமனை முன்னாடி பார்த்தா அந்த ஜமன் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அதோடவே வி கூட வர உங்களுக்கு ஃபோன் வருது, நியூ நம்பர். மொபைலை பார்த்துட்டு அப்படியே நின்ட்டீங்க. வி திரும்பி உங்களை பார்க்குறான். என்னாச்சா? இல்லை ஏதோ புது நம்பரு. வி உங்ககிட்ட வரான். மாமா சரி சாரி மறந்து போயிடுறேன். என்ன நம்பரு கூட ஃபோனை அவன் வாங்கி பார்க்குறான். சரி ஒரு நிமிஷம் அதைப்படி காரில் வைக்க ரீதி தான் பேசுறது. அக்கா அக்கா. ஹலோ யாரு? நான் தேங் பேசுகிறேன். மாமா நான் ரித்தி. ஓ ரிதி ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறல? சரி வந்துட்டானா? இல்லை மாமா வரலையா? அவனுக்கு கால் பண்ணியா இல்லையா? என்கிட்ட மொபைல் இல்லை மாமா. அவன் திரும்பி உங்களை பார்க்குறான். என்னாச்சு மாமா? யாரு? ரித்திக்கு மொபைல் இல்லையா? இல்லை அவள் மொபைல் உடஞ்சிருச்சுன்னு சொன்னான், நானும் மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு மொபைலை வாங்கி
ரிதி எங்க இருக்க? ஸ்கூலுக்கு முன்னாடிக்கா. மாமாக்கு கால் பண்ணியா? அப்போ இந்த மொபைல இது என் ஃப்ரெண்டு தான். ஃபர்ஸ்ட் நான் மாமாக்கு கால் பண்ணேன், மாமா எடுக்கவே இல்லைக்கா. சரி வெயிட் பண்ண, நான் வரேன். அப்படி சொல்லிட்டு அந்த கால் கட் ஆகுது. நீங்க அவிய பார்த்த மாமா டைம் இருந்தா ரித்திய பாப்பலாம். நீங்களும் லைட்டா ஸ்மைல் ஓட மேலே ஏறி உட்காருங்க. நான் ரியாக்கு கால் பண்ணிக்கிட்டுமா? ஜிமன் வந்திருப்பானே கேளு அப்படி சொல்ல. நீங்களும் கால் பண்றீங்க. ரியா ஜிமன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறத சொல்ல பொண்ணுக்கு ஒய்யான் போயிருக்கு. ரியாவை அங்கே இருக்கு சொல்லு, நான் வரேன்னு சொல்லு. அங்கே இரு ரியா, மாமாவை கூப்பிட்டு வரேன், ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரியாவோட காலேஜ் போறீங்க. அமைதியா ரியா உட்காந்துருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவகிட்ட போயிட்டு மாமா கிட்ட பேசுனியா? தலையாச்சா? நான் நம்பர் கொடுத்தல, அந்த நம்பர்ல தானே பேசினேன். விய பார்த்து அது ஜிமன் மாமா நம்பர் தானே மாமா? ஆமா, நான் அவனும் தலையாடுறான். நீ பேசுனியா இல்லையா? மாமா என்ன சொல்லுச்சு? இப்படி சொல்ல நீங்க இறந்து நின்று நான் படிக்கவே இல்லைக்கா. ரியா அப்படி பேசாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் வி மாமா இருக்குல்ல, வாப்பலாம். ஸ்டிப்பா நிக்கிறா. திரும்பி பார்த்து என்ன எனக்கு வேணாக்கா, ஒரு மாதிரி நான் குழப்பமா இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த டைம்ல நான் படிக்கணுமா? சொல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாமே எனக்கு டக்கு டக்குன்னு நான் பார்க்காததெல்லாம் எனக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. நான் ஃபேஸ் பண்ணாததெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. எனக்கு பிடிக்காத ஒருத்தர்கிட்ட நான் கெஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அல. ரியா என்னாச்சு, ஏன் இந்த அளவுக்கு பேசுற? இல்லை மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து அவ வேணாக்கா, நான் படிக்கலக்கா, நான் வீட்டுக்கு போறேன்க்கா. ஜோங்க 2 பேருக்கிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்றேன் வீட்டுக்கு போறேன்னு எப்ப பாரு சொல்லிட்டே இருக்கீங்க. அங்க போன ப்ராப்ளம் ஆகும் ரியா அப்படின்னு அவளை ஹக் பண்ணிட்டு நான் சொல்றது கேளு ப்ளீஸ் ப்ளீஸ். மானே அவளை காம் பண்ண நீ ப்ளீஸ், நான் சொல்றது கேளுவா அப்படி சொல்லிட்டு அவளை காம் பண்ணி காலேஜ்குள்ள கூப்பிட்டு வரீங்க. வி கார்டியன் அப்படி சொல்லிட்டு சைன் போட்டு உங்களை ஜாயின் பண்றான். நெக்ஸ்ட் எல்லாரும் காலில் இருக்கீங்க. நீங்க 3 பேரும். அக்கா ரிதி அவளை பார்க்க தான் போறோம். அவளுக்கும் மாமா வரமாட்டேன்னு சொல்லியிருக்க போல. மாமா வரமாட்டேன்னு சொல்லிச்சா? ஜிகே மாமாவா? நீங்க ஆமா அப்படின்னு ரித்திய பார்க்க முதல்ல மாமா கிட்ட பேசினால இல்லைன்னு முதல்ல கேளுங்க. மாமா கால் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தது. ஒரு நிமிஷம் இரு, ஃப்ரெண்டு நம்பருக்கு கூப்பிடுறேன் அப்படியே சொல்லிட்டு நீங்க ரித்தியோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு அவளும் அட்டன் பண்ணி ரித்தி கிட்ட கொடுக்குறா. ரித்தி எங்க இருக்கா? காலேஜுக்கு முன்னாடியே இருக்குங்கக்கா. ஜிகே மாமா வரேன்னு சொல்லிச்சா? நீ கால் பண்ணியா? அட்டன் பண்ணிச்சா? அட்டன் பண்ணிச்சுக்கா. என்ன சொல்லிச்சு? வரேன்னு சொல்லிச்சா? அவ்வளோ சைலண்டா இருக்கா. ரிதி சொல்லு, மாமா வரேன்னு சொல்லிச்சா? எல்லாம் வேலை இருக்கு, வர மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அமைதி ஆயிட்டீங்க. அக்கா என்ன சொல்ற ரிதி? ஜேகே மாமா வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான். ரிதி சைலண்டா உங்களே பாக்குறா. நீங்க உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன், வந்துன்றன்னு சொல்லு. அதே போல நீங்களும் சொல்றீங்க. அப்புறம் ரித்தியை பயப்பட வேணான்னு சொல்ல. ஜேகே மாமா கண்டிப்பா அங்க போகும். நீங்க ரித்தியை பார்க்க மாமா வீம்புக்கு வர மாட்டேன்னு சொல்லும். பட் ஜேகே மாமா கண்டிப்பா போகும். இது ரித்திக்குமே கேக்குது. அங்க இருந்துட்டே அவ இல்லக்கா அம்மா ரொம்ப கோவமா சொல்லுச்சு வரமாட்டேன் அப்படின்னு. எனக்குமே கருப்பா இருந்தது. மாமா கிட்ட இது பேசணுமா வரியான்னு கேட்கணுமா அப்படி இருந்துச்சு. மாமா வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுக்க. ரியா கண்டிப்பா மாமா வரும். அங்கிருந்து நகர்ந்துட்டு வேணான்னு சொல்ல. மாமா வந்துச்சுன்னா தேடும். அங்கிருந்து போக வேணான்னு சொல்ல. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் ரித்தி கிட்ட ரித்தி எங்கேயும் போயிடாதா, அங்கே இரு, நாங்க வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறீங்க. கொஞ்ச நேரம் அந்த டிராவல் 2 பேருமே ஒன்னா உட்காந்துட்டு இருக்கீங்க. அவங்க கை பிடிச்சிட்டு அவங்க பக்கத்துல டைட்டா புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கீங்க. இன்னமும் 10 நாளைக்கு பார்க்காத மாதிரி அப்படி இருக்கு ஒரு ஃபீல். நெக்ஸ்ட் ஸ்கூலுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு உங்க 2 பேரையும் பார்த்து ஸ்கூல் வந்துருச்சு நீ சொல்ல. அப்பதான் உங்களுக்கு இதுவா இருக்கு. 2 பேரும் மூஞ்ச பாத்துருக்கீங்க. சரி சொல்லிட்டு கீழே இறங்க. ரித்தி நின்றுக்கா. உங்க 2 பேரையும் பார்த்த உடனே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டு 2 பேரையும் எவ்வளவு நல்லாச்சு பார்த்து அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறா. மார்னிங் தானே வந்துட்டு போனேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஐயா அது 2 நாள் தான் ஆகுது. எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்ற. நீங்க 2 பேரும் ஸ்மைலோட ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒரு நாள் கூட 2 பேரும் பிரிஞ்சு இருக்கவே மாட்டீங்க. இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. 3 பேரும் அழுதுட்டு இருக்க. வி ஒரு கார் நல்ல நின்று பாத்துட்டு இருக்கான். சரி எனக்கு டைம் ஆகுது, வாங்க உள்ள போலாம் அப்படி சொல்ல. மாமா ஜேகே மாமா வந்துச்சு. எல்லாரையும் அவளைய பார்க்க ஃபோன் பண்ணும் போதும் வரமாட்டேன் அப்படின்னு கத்திட்டே போனை வச்சுச்சு. பட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்டார்ட் பண்றீங்க. சிக்கி நீங்க கேட்கும் போது கடுப்புல கட் பண்ணிருப்பான். நெக்ஸ்ட் நீங்க வர அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா, அதனால வெயிட் பண்ண. சிக்கி வரான். உங்க 2 பேரையும் பாக்குறான். நீங்க ஃப்ரெண்டு 2 பேரும் நின்றுக்க. அவன் கார்ல இருந்து கீழே இறங்குறான். அவன் கார் வரும்போது ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கல அது சிக்கேன்னு.
அவன் இறங்கும்போது தெரிஞ்சிருச்ச. ஒரு பயத்தோட அவனை பார்த்துட்டு இருக்க. அவன் கீழே இறங்கிட்டு திரும்பி உங்களை பாக்குறான். அதுவும் பேசல. ஃப்ரெண்ட்ல நடந்து போக பின்னாடியே போறீங்க சைலண்டா. ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் இங்கே இரு, நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறீங்க. நெக்ஸ்ட் உள்ள என்ன ப்ரொசீஜரோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்களை அங்கேயே விட்டுட்டு போயிட்டான். அது எல்லாத்தையும் நீங்க சொல்ல ரியாக்கு தான் இது தெரியுமே. சைலண்டா இருக்கா. நீங்க தான் ரியாவை பார்த்துட்டே இருக்கீங்க. ரித்தியும் 2 பேரும் அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்க 2 பேருக்குமே தோணுது. நெக்ஸ்ட் கார்ல நீங்க அதாவது ரியா கிட்ட எப்படி சொன்ன மாமா வரும்னு. மாமா எப்படி வரும்னு எனக்கு தெரியும். மாமாக்கு என்னதான் கோவமா இருந்தாலும் கண்டிப்பா எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காது. எவ்வளோ கோவமா இருந்தாலும் இது போல எமர்ஜென்சினா கண்டிப்பா வரும். ரியாக்கும் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு. சைலண்டா வரீங்க. இங்க ஜிமீனா காலேஜ் முன்னாடி நின்றுருக்கான். சொல்லியிருப்பீங்க இல்லையா, ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எங்க போயிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ உள்ள வரான். அவனை யாருன்னு கேட்டா ரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணணும். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல அவங்க தான் ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டாங்களா, வந்துட்டாங்களா, ரிட்டர்ன் போயிட்டாங்களா, ஓகே அட்மிஷன் இல்லை அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே உங்க பேரண்ட்ஸ்லாம் யாரும் வரல, அவங்க சிஸ்டர் ஹஸ்பண்ட் நினைக்கிறேன். அவங்க தான் வந்து சைன் போட்டு போயிருக்காங்க. சிஸ்டர் ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரி சைலண்டா பிரின்சிபல்ல பார்க்க ஆமா அப்படி சொல்லிட்டு ரிஜிஸ்டரை ஓபன் பண்ணி காட்டு. அதை பார்க்காம சிஸ்டர் ஹஸ்பண்ட்னா ஜேகே. ஓ நான் இல்லைன்னா மேடம் ஜேகே கிட்ட போயிடுவீங்களா அப்படி தோணுது. சைன் வியோட தான் இருக்கு. பட் அவன் பார்க்கவே இல்லை. திரும்பி நெருக்க ஆரம்பிக்கிறான். மொபைல பாக்குறான். இன்னுமே அந்த ஆப்ல போட்டோ இருக்கு. ரிமூவ் பண்ண சொல்லி ஒரு ஹேக்கரா பாத்துட்டு வந்துட்டு இருக்கான். மார்னிங்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து ரிமூவ் பண்ணவே முடியாது, அது ரொம்ப கஷ்டம், அதனால வரமாட்டேன்னு சொல்லி இருப்பான். இப்போ வி வந்து உங்களுக்கு சைன் பண்ணிருக்கான், அது தெரியாம ஜேகே தான் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி கடுப்பாகுறான். போதும், இந்த எபிசோட் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது லாங் எஃப்எஃப். ஒரு ஹீரோக்கு போட்டாலேனா கிட்டத்தட்ட 20 பார்ட்டுக்கு மேல போக்கும். இதுல 3 ஹீரோ. கண்டிப்பா இது லாங் எஃப்எஃப். முடிஞ்ச அளவுக்கு சுருக்க பாக்குறேன். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் போடுறேன். ஃபர்ஸ்ட் எல்லாரையும் நான் மன்னிச்சிருங்க, சத்தியமா எனக்கு முடியல. டெய்லி ஒண்ணுதான் போட்டு ட்ரை பண்றேன். முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டு ட்ரை பண்றேன். பை.